ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வரலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தயவு செய்து தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தில் வைத்திடுங்கள். தாயே, எங்களை தவறான நம்பிக்கையிலிருந்து, மாயையிலிருந்து காப்பாற்றுங்கள். எங்களை எப்பொழுதும் உண்மையின் பக்கம் மட்டும் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கும் மேலோட்டமான தன்மையை தயவு செய்து எடுத்துவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்து அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானத்தின் ஆழத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தியானத்தை வழிநடத்தி தாங்களே செல்வதற்கும் தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்களம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சு கொள்ளுங்கள். தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாய், தயவு செய்து நாங்கள் சம நிலையில் இருப்பதற்கும் அதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தயவு செய்து நீக்கிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமியின் மீதே வைத்து நமது கவனம் இடநாடியில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள். தாய், தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவம் எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற விருப்பங்களும் தூய்மையற்ற கவனங்களும் அகற்றப்பட்டு
தங்களின் தூய்மையான விருப்பம் மட்டும் எங்களுள் நிலைநிறுத்தப்படும் அம்மா. தாயே, தங்களின் ஸ்ரீ பைரவரின் தத்துவம் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மனச்சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் அகற்றிவிட்டு எங்களை பணிவானவர்களாகவும் ஞானமுள்ளவர்களாகவும் ஸ்ரீ கணேசரின் தத்துவத்தை முழுமையாக எங்களுள் நிலைநிறுத்தி அதை நாங்கள் உணர்ந்தவர்களாகவும் இருப்போம் அம்மா. அந்த நிலைப்பாட்டை தயவு செய்து தாங்கள்தான் எங்களுக்கு நிலைநிறுத்தி அதன் இனிமையை ஆனந்தத்தை உணர்வதற்கு அனுமதி தருவதோடு அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்தவாறு நமது கவனம் நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றி விடுங்கள் அம்மா. தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவம் எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் உண்மையை மட்டும் உணர்ந்தவர்களாகவும் எங்கள் செயல்கள் அனைத்தும் மேம்பட்டதாகவும் இருப்பதற்கு தாங்கள் அருள் புரிந்து வழி நடத்துகிறீர்கள் என்கின்ற அழுத்தமான எண்ணம் எங்களுள் நிலைநாட்டப்படும் அம்மா. தாயே, ஸ்ரீ ஹனுமரின் தத்துவம் எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்தப்படும் பொழுது எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டு சரியான பாதை எதுவென்று தாங்கள் காட்டுவதோடு அந்த செயல்களுக்குரிய சக்தியையும் தாங்கள்தான் அளிக்கிறீர்கள் என்கின்ற அந்த அழுத்தமான எண்ணம் எங்களுள் நிலைநாட்டப்படும் அம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் செய்பவர் தாங்களே ஆவீர், அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீரம்மா. தாய், நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நிலைத்திருப்பதோடு அதன் ஆனந்தத்தையும் சமநிலையையும் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வரும். 2 கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமக்குள் இருக்கும் அனைத்து விதமான கவனங்களையும் கவலைகளையும் அன்னையிடம் முழுமையான சமர்ப்பித்துவிட்டு
சரணாகதி அடைந்த மனநிலையில் இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைப்போம். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியும் அதன் சக்கரங்களும் தங்களிடத்தில் சரணடைகிறதம்மா. தங்களின் தத்துவம் எங்களுக்குள் முழுமையாக நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் எங்களின் ஆத்மாவின் உண்மையை உணர்வோம் அம்மா. அதன் மூலம் தங்களின் அன்பையும் நாங்கள் உணரும் நிலைப்பாட்டை எங்களுக்கு எப்பொழுதுமே நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சுரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலையாக நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை அகற்றுங்கள். உண்மையை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசரின் குணமான தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், விவேகம், ஞானம், பக்தி என்ற அனைத்து குணங்களையும் எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் கொண்டிருக்கும் பக்தியை போல் நாங்களும் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைந்த பக்தியை நிலைநிறுத்துவதற்கும் தாங்கள்தான் அருளாசி புரிய வேண்டும் அம்மா. எங்களின் பிரார்த்தனையும் உண்மையாக இருப்பதற்கும் தாங்களே எங்களை வலிமையுடையவர்களாக மாற்ற வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். மந்திரம்: ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறலாம். अथर्वशीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्ता
अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः
गणपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ சிவ பார்வதி ஆவீர். எங்களுள் ஸ்ரீ சிவ தத்துவமான அன்பு தத்துவம் முழுமையாக நிலைத்திருப்பதற்கும் நிறைந்திருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ அல்லது உடலாலோ உருவாக்கப்பட்ட செய்யப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் காதுகளாலோ கண்களாலோ மனதாலோ நாங்கள் செய்த செய்யப்பட்ட செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, அன்பின் உருவமான தாங்கள் எங்களுள் அன்பு தத்துவத்தை மட்டும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் இந்த மனம் அல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் அல்ல, சிந்தனை அல்ல, காதுகள் இல்லை, நாக்கும் இல்லை, மூக்கும் அல்ல, கண்கள் இல்லை, ஆகாயமும் இல்லை, பூமியும் இல்லை, நெருப்பும் இல்லை, காற்றும் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நாங்கள். நானே சிவன், நானே சிவன். வாழ்க்கையின் ஆற்றலும் இல்லை, 5 முக்கிய சுவாசங்களும் இல்லை, உடலின் 7 கூறுகளும் இல்லை, உடலின் 5 சுவாசங்களும் இல்லை, சுத்திகரிப்பு உறுப்புகளும் இல்லை, பேச்சும் இல்லை, கைகளும் இல்லை, கால்களும் இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். வெறுப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, பிணைப்பும் இல்லை, பேராசையும் இல்லை, பெருமையும் இல்லை, பொறாமையும் இல்லை, மடமையும் இல்லை, செல்வமும் இல்லை, ஆசையும் இல்லை, விடுவித்தலும் இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை, துக்கமும் இல்லை, மந்திரமும் இல்லை, வேதங்களும் இல்லை, யாகங்களும் இல்லை, சாப்பிடும் உணவும் உண்ணும் இன்பமோ இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். மரணமோ பயமோ ஜாதியோ வேறுபாடோ இல்லை, தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, பிறப்பும் எனக்கில்லை. சீடனோ குருவோ சகோதரனோ நண்பனோ இல்லை.
நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். நான் சந்தேகமின்றி இருக்கின்றேன், வடிவம் இல்லாமல் இருக்கின்றேன். எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன். நான் புலன்களுக்கு உயிரை கொடுக்கின்றேன். நித்தியமோ மாறாததோ விடுதலையோ பிணைப்போ இல்லை. நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான். நானே சிவன், நானே சிவன். இந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நாம் நித்திய பேரின்பமும் விழிப்புணர்வும் தூய உணர்வுமாக இருக்க வேண்டும். ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் எழுதிய நிர்விகல்பாவின் இந்த ஸ்லோகத்தின் தமிழாக்கமாகும். காலத்திற்கும் அப்பாற்பட்டவர். நாம் முழுமையாக அன்னையிடத்தில் சரணடையும் பொழுது ஏதும் இல்லாத நிலை, நாம் ஆத்மா மட்டுமே என்கின்ற அந்த உணர்வு நம்மளுள் நிலைப்படும் பொழுது நாம் எதற்காகவும் யாருக்காகவும் அச்சுதல் படுவோ மாட்டோம். நம்முள் ஒரு அமைதியும் ஆனந்த உணர்வும் மட்டுமே நிலைத்திருக்கும். அந்த நிலைப்பாட்டில் நம்முடைய மனித வாழ்க்கைக்குரிய அனைத்து செயல்களும் சிறந்ததாக மட்டுமே இருக்கும். உண்மையும் நமக்கு நன்கு புலப்படும். அந்த நிலைப்பாடு மட்டுமே நமக்கு வேண்டும் என்பது நமது தியானத்தில் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகா காளியாக இருப்பவராவே. தாங்களே திரிகுணாத்மிகா. எங்களின் தெய்வீக தாயான தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகின்றோம். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை முழுமையாக அகற்றிவிட்டு மகிழ்ச்சியையும் தெய்வீகத்தின் ஆனந்தத்தையும் வழங்குபவர் தாங்களாவீர். தாய், உருவமற்றவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு நிர்விசாரா நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் எல்லா சந்தேகங்களுக்கும் அப்பால் எங்களின் தியானம் இருப்பதற்கும் எங்களுக்கான நிர்விகல்பா நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மலாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு மேலே வெளிப்படுகின்ற அந்த குளிர்ந்த நுண் அதிர்வை நாம் உணர்வதற்கு
நம்முடைய வலது கையை நம்முடைய உச்சந்தலைக்கு சற்று மேலே கொண்டு சென்று மெதுவாக நமது கைகளை கொண்டு அந்த நுண்ணதிர்வுகளை உணரலாம். நமக்கான கவனமும் அங்கு நிலைப்படும். நமது வலது கையை மடிக்கு கொண்டு வந்துவிட்டு இடது கையை கொண்டு மீண்டும் அதே மாதிரி நம்ம செய்யலாம். அது இடது கையை மடி மீது கொண்டு வந்து இரு கைகளையும் நம்முடைய இதயத்தை கொண்டு வந்து அந்த இடத்திலிருந்து நமது 2 கையும் வைத்து தலையை குனிந்து அன்னையை நோக்கி குனிந்து மிகவும் பணிவோடு நாம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, எங்களுக்கான தியானத்தில் எண்ணங்கள் ஏதும் இல்லாமல், சந்தேகங்கள் ஏதும் இல்லாமல், மனித குணங்கள் ஏதும் இல்லாமல் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்து தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழத்தை உணர்ந்து அதன் மூலம் தெய்வீகத்தின் இணைப்பை எப்பொழுதும் எங்களுள் நிலைநிறுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையிலையும் நம்மளுடைய சஹஸ்ரார சக்கரத்திலும் நல்ல ஒரு அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நன்றாக தென்படுகிறது. அதே நிலையில் நாம் எந்த கவனமும் இல்லாமல் இருக்கின்றோம். இதுதான் நம்மளுடைய அந்த எண்ணங்களற்ற நிலையில் நாம் இருக்கும் தியானமாகும். அன்னையிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு அந்த சரணாகதி மனநிலையோடு நாம் இருக்கும் பொழுது நாம் வெறும் ஆத்மா மட்டும்தான். இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவு 2000 கிருஷ்ண பூஜையில் அன்னை ஆற்றியது நேற்றைய தொடர்ச்சியை நாம் கேட்போம். So you must tally your experience and your understanding of what you have decided spontaneously. But still I would say keep to spontaneous decisions. Don't think about it, how it should work out, what should we do. It has a very far-fetched influence on your mind also, that you see, that you know what is right and what is wrong. I don't know how many of you have seen the house I've built. The another side of Sri Krishna was that he was extremely creative. In his childhood he did all these things, these pranks. And when he became a grown-up person, he became the king of Dwarika, of that area. And he used to dress up like a king only. After all, he was a king. When he was a child,
he used to wear a small little piece of feather from the peacock. But when he became the king, he was wearing all the things, and he used to sit on the throne and talk to people in that manner. All that greatness was there, and he was extremely creative. He built a beautiful, very, very beautiful castle, or you can say palace, in Dwarika, out of gold. Can you believe it? Sri Krishna did it. And it was all then covered with water. Now the intellectuals in India, all trained by Western people, I think, said that it's not possible. There's nothing in the water, and he never built his palace there. It's all a story, just like a myth. But some people believed in it, and they dug up. They went down and they found there was a very big palace. There was gold little bit left, but not all of it was there. And they were amazed, such a huge, big palace he had made. Under the water it had gone, but it was there. Like this, all these incarnations who came were extremely creative. If you are not creative, what's the use of self-realization? Now, what is the greatest creative thing you can do very easily is to make others Sahajogis. That is the easiest and most joy-giving thing, is to make others Sahajogis and give them the blessings of the divine which they have been seeking for ages. By giving them, you don't know what a solace, what a blessing you give them. So now you have got your self-realization. You got it very easily, I must say. They all say that it is a instant nirvana. Sahaja is instant nirvana, it's true. But whatever you get so easily and instantly, you don't understand the value of that. They always say for India that they got their freedom so easily. They didn't get it that easily. That's why they do not value it. But it's true. If you get anything free, firstly, and without any special effort, then you don't value it. You don't understand. You think it's a matter of right. But do you know how much people have suffered for getting self-realization? They used to go on the Himalayas, stand on one leg, sometimes on their heads, for months together. And they didn't get realization. I've heard of some people who lived in a room for 28 years to get self-realization. And why they lived like that? Because they thought by keeping away from other people, other bad atmosphere, everything, they might get realization. They never got it. So one must understand, though you have got it very easily, it's something so precious, so great. It's not very easy to get self-realization. You read about the people who are self-realized. Perhaps they did not even know how they got it. They did not know even about the Kundalini, but they got it. Through their guru, maybe their efforts. Buddha, how much he had to suffer till he gets his realization. Think of him. How he got his realization. I mean, you shudder to see of his life. Ultimately dies of hunger and poverty. But nothing happened to you.
You have got it without any difficulties, in a very sweet manner, all of you. Nothing, you don't have to pay, you don't have to do anything about it. But that doesn't mean you should not value it. Like a seed which is put in the Mother Earth, spontaneously sprouts and gives a life to the primule, which grows, can grow into a shrub and then into a tree. But you have to put water, and you have to have the care of a gardener or someone. In your case, you are the one who has to do all that. First of all, you have to put the nourishment of compassion and love. Have you got that compassion and love? Do you love people? Like somebody told me today, I was shocked, I don't like children. I said, you don't like children? No, I like other children, not mine. Just imagine. How can you be doing that? How can you say such a thing? You don't like your own children. Anything. First of all, for all of you, I would say that you should never say, I like and I don't like. These are anti-mantras. I like this. It's very common. Who are you? I don't like this carpet. I don't like that silver thing. Who are you? Can you make one like that? To take a decision of that kind is also shows they think it's very spontaneous. It's not. It has come from your conditioning. That you think you have a right to say, I don't like, I don't want. But who are you? If you are the spirit, you will never use these words, because it might hurt somebody. You will never say something that will hurt others. You will never do anything that will be dangerous for others. But always you will say something that would be extremely loving and compassionate and peace-giving. You will emit joy for others. There is the power of spirit that it gives joy to others. If you are a glum person, grumpy person, then you are not self-realized. You should be able to give joy and love and compassion to others. And it should happen absolutely spontaneously. There's a story about a saint in India, in Maharashtra. So they all used to take water in a container called as kawar and would take it all the way to Gujarat to a temple of Sri Krishna. That was regarded as a great, I can say, surrendering to Sri Krishna. So that saint also carried water in that container, this had covered. All the way he carried it from his village in Maharashtra. And when he reached the temple, at the foot of the temple, he saw a donkey, very thirsty, dying out of thirst. So he gave that water to that donkey. Everybody said, imagine you brought this water for miles together, for days together, to be put on the deity here, and now you have given it to this donkey. He said, you don't know. God has come all the way down here to take the water. See the attitude
that he took. So for a self-realized person, the compassion should be like that, of very generous nature. If you are not generous, if you are miserly, always worried about your money and saving of it, then firstly, you are not a matured Sahajyogi. You are not. Apart from that, this kind of money will never give you any happiness. Miserliness is against spirit. Spirit is extremely generous. Extremely generous. It never tries to save something or cheat people or steal something. Is out of question. Because there is no greed left in it. There is no greed at all. And that is why such a person who is a realized soul cannot be greedy. Has to be extremely generous. I have seen many people like that who have been extremely generous and who have been very understanding about the problems of others. While a Sahajyogi will have his own problems, he is not a Sahajyogi at all. He is there to solve the problems of others and not to solve his own problems and go about talking about, say, this is the problem I have. Now this is a new word that has developed in modern times. They never used to use the word problem before, I tell you. Only for geometry we use this word problem. But now it has started with, there's no problem. They are all in a problem. Actually, they are problems, I think. So, what you have to do is to understand that you should not give your problems to others. You should not ask for anything. Please do this for me, please do that for me. It's very surprising that people try to sort of take advantage of others. Now, some people like to visit some countries, so they will ask you, please call me, I would love to come to your country. And a generous Sahajyogi will say, all right, come along. Now, who is failing here is the person who asked. You shouldn't ask for anything whatsoever because you are complete. Not that only you are satisfied, but a complete, what can anybody give you? All desires just disappear when you are in complete shape. Like today I was coming, I saw lots of stars had come out. I said, as soon as the moon will come, they'll all disappear. In the same way, when you are complete, you do not expect anybody to do anything for you. On the contrary, you want to find out what you can do for others. You become the others in a way that whatever is the problem of others, you take upon your head. You jump into it. It's a very, very interesting growth that should come in you. It should happen to all of you because you have got your self-realization. You develop a kind of a personality which only lives for others, not for oneself. You'll be amazed. You can live anywhere. You can sleep anywhere. You can have food, you need not have food. Whatever type of food you get, it's all right. Because you are so satisfied. On the contrary, you'd like to cook for others, give them food, do whatever. Possible, you try to do as long as you can work it out, you do it. But there are people who have only their own problems. They are not Sahajyogis.
How can the spirit have problems? How can that happen? So just understand that you are now the spirit. And beyond everything. So your creativity also goes to other dimensions. Of course, you start giving realization to people. You create art. You know Baba Mama. He was very bad at literature, and he didn't know any language. He was very good for mathematics because my mother was a mathematician. But language he did not. I used to write his essays. He was so bad. But after realization, he wrote such beautiful poems, unbelievable. Nobody can believe this Baba could do that because he didn't know any language well. I used to write his essays, as I told you. So, amazingly, from where he started writing Urdu poetry, Marathi poetry, Hindi poetry. And one of my brothers asked him, how do you get this Urdu poetry? He said, Shri Mataji she tells me. Everything she says to say, Mataji tells me. So the creativity within you is just flowers. And you are amazed at yourself how this creativity has come in. Now imagine for a person who is a mathematician becoming suddenly a poet. I mean, it's an impossible situation. And you have these capacities. You have all these capacities that you can become very creative. And you have to be creative. In every way. I am very creative, I must say. I am all the time working out something which comes out very well. And also I don't have that interest as normally people have, that it should be praised by everyone or it should be sort of very much in the newspapers. And no interest. You create for creation. For the sake of creation, you create. And you just enjoy that creation. And you become very adaptable, or you become so congenial with all the things people say, talk, or write at them. They will be offensive, or they could be also praising you and all that. So you don't know that they are praising you. Even sometimes when you Shri Mataji Ki Jai, I also say, and then I forget they are talking about me. Somehow you are above all that. And you are there, and you just don't understand why human beings behave like that. Why their behavior is so funny. Even when they come to Sahajya, I see they have a great desire to be leaders, or they have a great desire to be a great organizer of Sahajya. So very well known in Sahajya. They want to have an international fame as a great Sahajya. But they do not think that what creativity I have shown. What have I created? Just all these things are so common in human beings that they always want others to praise them, to have a very big sort of a exposure. Of what? If you are a spirit, everybody knows. What is there to expose? What is there to show off? What is there to come forward? Even if you are at the back, there is light, you know there is light.
So you have to get out of your darkness, because you are the light and you spread light. Instead of, if you are in the darkness, what light can you spread? So your spirit cannot have problem. It has no fear, but above all it has wisdom, tremendous wisdom. And that wisdom is the one sign of you being a very higher personality. As I told you, this is evolution, and when you are transformed, you are evolved of a very different nature you become. And you are to stand out. You Sahaja Yogis are like other people. Then what's the use of taking to Sahaja Yoga? What was Christ? He was the son of a carpenter. He never got education. But what did he do? He was the Spirit. He reflected God within him. And that's why he got himself crucified also. Now in Sahaja Yoga, you don't have to get crucified. There are all not such testing things for you. But your value system is to be checked. You must find out how are you working out through introspection. You should ask yourself, so well now, Mr. Sahaja Yogi, how are you? Are you indulging into all these things that these people who are not self-realized are doing? Just try to find out. Because the growth of Sahaja Yoga is shown in your behavior, in your styles, on your face. There is no wrinkles on a person like this. He has no worry. You don't worry, then how will you get wrinkles? Such a person doesn't get upset with anything. I mean, on the contrary, he laughs at things. Once in a church, where I was in Switzerland, one lady came to hit me with the Bible, and I started laughing. I said, what a thing, and I have to be hit by a Bible. And she got such a fright that I was laughing, and I was saying, look at the stupidity of this lady coming to hit me with the Bible. I mean, I can understand stone or anything else, but Bible will never hit me. All these things have happened in your presence, and you know about it. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களுக்குள் இருக்கும் மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டு தெளிவான உண்மை எங்களுக்கு தாங்கள் உணர்த்தியமைக்கும் எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில்
முழுமையோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர், எங்களுக்கான வழிகாட்டுதலும் தாங்களே. எங்கள் செயல்கள் அனைத்தும் மற்றவர்களை விட மேம்பட்டது என்பதும் எப்பொழுதும் எங்களின் கவனத்தில் நிலை நிறுத்துவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.